அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த புத்தகம் எப்படி இருக்குதுன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை டிஎன்பிசி கொடுத்துக்கிற சிலபஸ் பேஸ்டு பள்ளி பாட புத்தகம் எங்கெல்லாம் சிலபஸ் கவர் ஆகுது எல்லாம் தொகுத்து இந்த புத்தகம் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த புத்தகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் புக் மெயின் சோர்ஸ் நமக்கு எல்லாமே சிலபஸ் பேஸ்டு கவர் ஆகிடும். இப்போ இந்த டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு 100 டேஸில் இந்த பள்ளி பாட புத்தகம் முழுவதும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். எவ்ரி சண்டே டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RS அகர்வால் ரீசனிங் அண்டு ஆப்டிடியூட் ப்ரீவியஸ் கொஷின் இப்போ 2016 to 2025 சிலபஸ் பேஸ்டு ஃபஸ்ட்டு 100 நாள் உங்களுக்கு இந்த சிலபஸ் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவோம். நான் வாரம் இந்த 100 நாள் வாரம் டெஸ்ட் இருக்கும். அடுத்த ஒரு 140 டேஸ் டெய்லி மேக்ஸ் டெஸ்ட். அப்போ டெஸ்ட் RS அகர்வாலும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். பள்ளி பாடப்புத்தகம் போதுமானது. 25க்கு 23 மார்க் எடுத்துடலாம். இன்றைக்கி சதவீதம் இன்றைக்கி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சதவீதம்னா 100க்கு தான் சதவீதம். 100 100க்கு தானே சதவீதம்னு சொல்லுவாங்க. இப்படி பர்சன்டேஜ் போடுவோமா? அப்போ 2 கணக்கு கொடுத்துருக்குறாங்க. 1/5 7/4 2 கணக்கு கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாமா? 1/5 எடுத்துட்டிங்களா? சதவீதம் மார்க்கு கொஸ்டின் கேட்பாங்க. 1/5 சதவீதமாக மார்க்கு. இது பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. 1/5 பின்னத்தில் கொடுத்துட்டு இதை சதவீதமாக்குன்னு சொன்னாங்கன்னா, சதவீதமாக்குன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, இன்ட்டு 100 போகணும். நம்ம ஸ்கூலில் மார்க் வாங்கும்போது 100க்கு 40 மதிப்பெண்கள், 50 மதிப்பெண்கள், 60 மதிப்பெண்கள், 70 மதிப்பெண்கள், 80, 90 இப்படி தான் வாங்குவோம். 100க்கு தானே கணக்கு. பர்சன்டேஜ்னால் 100 தெரிஞ்சுக்கணும். சதவீதம்னாலே 100க்கு, பர்சன்டேஜ்னால் இந்த மாதிரி சிம்பிள் போடுவாங்க. 100க்கு எவ்வளோ தான் பர்சன்டேஜ் சதவீதம். அப்போ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதிட்டிங்களா? இன்ட்டு 100. இப்போ 5ஆம் வாய்ப்பாளர் கீழே 5 இருக்கா? 5ஆம் வாய்ப்பால் அடிக்கணும். இங்கே 5ஆம் வாய்ப்பால் அடித்தா இங்கேயும் 5ஆம் வாய்ப்பால் அடிக்கணும். இங்கே 2ஆம் வாய்ப்பால் அடிக்கணும், இங்கேயும் 2 சமமாக அடிக்கணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே 5ஆம் வாய்ப்பாடு அடிப்பாங்க, அங்கே 2ஆம் வாய்ப்பாடில் அடிப்பாங்க. தப்பாகிடும் கணக்கு. அப்படி பண்ணக்கூடாது. இங்கே 5ஆம் வாய்ப்பால் அடித்தா அங்கேயும் 5ஆம் வாய்ப்பால் அடிக்கணும். ரைட்டுங்களா? இப்போ 5 ஓர் 5 5 பாருங்கள். ஓர் 5 5 ஒரு டைம்ஸ் இருக்குது அந்த 1. இங்கே 5 ஓர் 5 5ன்னு அடிச்சிட்டோம். இந்த இடத்துல பாருங்களா, 1 இருக்குது 5 இருக்குது. 1 சின்ன நம்பர், 5 பெரிய நம்பர், போகாது. அதனால் பக்கத்து நம்பர் செய்யணும். 10 ஈரஞ்சு 10 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 இந்த 2 டைம்ஸ் இருக்கா? 10ல் எத்தனை 5? ஈரஞ்சு 10 2 போடணும். இந்த 0 போட்டுங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது, இங்கே 20 இருக்குது. 1 20ஆல் பெருக்குனா அதே 20 வந்துடுதுங்களா? ஆன்சர் எழுதும்போது சதவீதமாக தானே இருக்கணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க கணக்கு. இதான் சிம்பிள் கணக்கு. ஃபஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறேன். 1/5 இப்போ கிளியரன்ஸ் கிடச்சி 1/5 அப்போ 1/5 இன்ட்டு இந்த 100 எப்படி வந்ததுன்னா, சதவீதமாக்குனா நம்ம 100 போடணும். ரைட்டுங்களா? அப்போ ஓர் 5 5. அப்போ இங்கே பாருங்கள்,
1 இருக்குது 5 இருக்குது போகாது. அதனால் பக்கத்தில் 10 ஈர் 5 10 இந்த 2 இந்த 0 போட்டிங்களா 1 20 1 இருக்குது 20 இருக்குது ஓர் 20 20. அடுத்த சம் போடுவோமா 7/4 சதவீதம் கேட்குறாங்களா? இப்போ ஒன்றுமே இல்லை 7/4 சதவீதம் ஆக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ 100 போடணும். இங்கே 4ஆம் வாய்ப்பாடு இருக்கா, இங்கே 100 இருக்கா, அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். ரெட்டை நம்பர் இருக்குது 4 ரெட்டை நம்பர் 100 ரெட்டை நம்பர் இரட்டை எண்கள் 2ஆல் அடிக்கலாம். 2 2 4 நம்ம தான் பார்த்தோமா 1 இருக்குது இங்கே 4 இருக்குது போகாது. பக்கத்தில் போட்டால் 10 I2 10 அப்போ I2 10 இந்த 0வை போட்டுங்க. மறுபடியும் அடிக்கலாம். ஓர் 2 2 இங்கே பாருங்கள் 5 இருக்குது 2 2 4 மீதி 2 2 4 மீதி 1 இருக்கா, இந்த 0 போடுங்க. 10 I2 10 ஏற்கனவே போட்டோம் 5. therefore என்ன இருக்குது 7 இருக்குது 25 இருக்குது. ரைட்டுங்களா? இந்த 25 எப்படின்னா 1 2 2 4 I2 10 இந்த 0 மறுபடியும் 2 ஓர் 2 2 2 2 4 அடிச்சு ஏற்கனவே அடிச்சிட்டோமா. மறுபடியும் ஓர் 2 2 இந்த 5 பாருங்கள் 2 2 4 பக்கத்தில் 1 இருக்குது. இது பக்கத்தில் போட்டால் 10 I2 10 அப்போ 7 25 இருக்கா. 25 ரெட்டை நம்பர் 7 முன்னாடி இருக்குது. அதனால் 25 போட்டுட்டு 7 போடு. I7 35 மிச்சம் 3 ஈ7 14 14 3 17 175 therefore 175%. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம்மு தான் இது. ரைட்டுங்களா? பேசிக்கான சம்மு நம்ம ஸ்கூல் புக்கு உங்களுக்கு எளிமையாக சொல்லி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.